குஜராத் மாநிலத்தோட அகமதாபாத்ல இருந்து ஜூன் 12ஆம் தேதி லண்டனுக்கு 242 பேரோட கிளம்பின ஏர் இந்தியாவோட AI-171 அப்படிங்கிற ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்ல அதுவும் ஏர்போர்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஒரு பில்டிங் மேல விழுந்து கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஃப்ளைட்ல 230 பேசஞ்சர்ஸ் 12 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தம் 242 பேர் இருந்திருக்காங்க. அதுல இருந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ்ங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு. மற்ற 241 பேருமே இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன அந்த பில்டிங்ல இருந்துமே ஒரு சில பேர் இறந்திருக்காங்க. 41 பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. 50 to 60 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தமா 260ல இருந்து 294 பேர் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கன்ஃபார்மா எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு இன்னுமே தெரியல. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அப்படின்றவர் இதே ஃப்ளைட் கிராஷ்ல இறந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, கிராஷ் ஆன இந்த ஃப்ளைட்ல வந்த ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் இந்த ஃப்ளைட்ல ஏசி ஒர்க் ஆகல, லைட்ஸ் ஒர்க் ஆகல, டிவி ஸ்கிரீன் ஆன் ஆகல, க்ரூ மெம்பர்ஸை கூப்பிடுற அந்த பட்டன்ஸ் கூட ஒர்க் ஆகலன்னு சொல்லி இதை ஏற்கனவே வீடியோவா எடுத்து எக்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் கிராஷ் ஆனப்போ அந்த ஃப்ளைட்ல இருந்தவர் கிடையாது. இதே ஃப்ளைட் அகமதாபாத்ல இருந்து லண்டன் போறதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்தப்போ அப்ப அந்த ஃப்ளைட்ல இருந்திருக்காரு. அப்பதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி வீடியோவா ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. இது ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஆனா இதுவே ஒரு பெரிய டிசாஸ்டருக்கு ஒரு முன்னோட்டமா இருந்திருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த நியூஸை பார்த்துலேருந்தே மனசுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருந்தது. நைட்டு தூங்கும்போது கூட ஏதோ நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு கெட்ட கனவு. அதுவே தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமே நிம்மதியே இல்லை, ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஒரு கனவுக்கே நமக்கு இப்படி இருக்கு. அப்போ உண்மையிலேயே அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்களோட ஃபேமிலி நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த கிராஷில் உங்கள் மனசையே உழுக்கிற அளவுக்கான ஒரு குடும்பத்தோட கதையும் இருக்கு. இந்த கிராஷ் எப்படி நடந்தது, எத்தனை பேர் இறந்தாங்க, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்ன ஆச்சு, இதையெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் அன்கவர் பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் விஜய். வெல்கம் டு விஜய் அன்கவர்டு. அப்புறம் நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதில் 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு போயிங் 787 ட்ரீம்லைனர் அப்படிங்கிற மாடல் ஃப்ளைட். இது ரத்தன் டாட்டாவோட ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த ஃப்ளைட் தான் அகமதாபாத்தோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வியாழக்கிழமை மத்தியானம் கேட் நம்பர் 2ல இதே ஏர் இந்தியா AI-171 அப்படிங்கிற ஃப்ளைட் லண்டனுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த ஃப்ளைட்டை அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து மத்தியானம் 1:38 டேக் ஆஃப் பண்ணணும். அதே நேரத்தில் ஈவினிங் 6:35க்கு லண்டன்ல லேண்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஃப்ளைட்டோட டைமிங். அந்த ஃப்ளைட்ல மொத்தமா 242 பேர் இருந்திருக்காங்க. அதுல 230 பேர் பேசஞ்சர்ஸ், அப்புறம் பைலட்ஸோட சேர்த்து ஒரு 12 க்ரூ மெம்பர்ஸ். அந்த 230 பேசஞ்சர்ஸ்லயுமே 169 பேர் இந்தியன்ஸ், 53 பிரிட்டிஷ் நேஷனல்ஸ், கனடாவை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கப்புறமா போர்ச்சுகீஸை சேர்ந்த 7 பேர் இருந்திருக்காங்க. இதுல பல குடும்பங்கள் அவங்களோட புது வாழ்க்கைக்காக பயணம் பண்றவங்களும் இருந்திருக்காங்க. அதுல ஒரு குடும்பம் ரொம்பவே முக்கியமானது. பிரதீப் ஜோஷி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் லண்டனில் 6 வருஷமா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் இங்கே இந்தியாவில் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாகவே லண்டனில் போய் செட்டில் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு எல்லா கிளியரன்ஸுமே கிடைச்சி 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ஒய்ஃப் இங்கே அவங்களோட டாக்டர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாக லண்டனுக்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு ஒன் வே ஜேர்னி மாதிரி. அவங்களோட புது வாழ்க்கைக்காக அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டில் ஏறினதுமே சந்தோஷமா ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களோட சொந்தக்காரங்களுக்குலாம் அனுப்பிச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட இந்த ஹாப்பியான மூமெண்ட் கொஞ்ச நேரத்திலே ஒரு ட்ராஜடியா மாறிடுச்சு. மத்தியானம் 1:30க்கு ஃப்ளைட்ல போர்டிங் எல்லாமே முடிஞ்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு போறதுக்காக டாக்ஸி வேன் ஒன்று சொல்லுவாங்க, அதுல மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேம் டைம்ல க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் எப்பவும் போல சேஃப்டி டெமோ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எமர்ஜென்சி எக்ஸிட் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்கிற சீட் நம்பர் 11A உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இது பின்னாடி அவருக்கு அவரோட உயிரையே காப்பாற்ற போகுதுங்கிறது அவருக்கு அப்ப தெரியல. ஃப்ளைட் ரன்வே 23ல போய் நின்று இருக்குது. ஃபைனலா பைலட்டும் கேப்டனும் ஃபைனல் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட கிளியரன்ஸ் கிடைச்சதும் டேக் ஆஃப்க்கு ரெடி ஆயிருக்காங்க. அன்னைக்கு வெதர் கண்டிஷன் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாம் கிளியரா தான் இருந்தது. மழையோ புயலோ இப்படி எதுவுமே கிடையாது. ஸோ ஃப்ளைட்டை இவங்க டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்லயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே காட்டல. ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று சொல்றாங்க, அதுவுமே ஃபுல் கண்ட்ரோலா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஃப்ளைட் டெல்லியில இருந்து வந்தப்போ இருந்த அந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளைட் மத்தியானம் 1:38க்கு ரன்வே 23ல இருந்து பயங்கரமான சத்தத்தோட டேக் ஆஃப் ஆகுது. ஆனா இங்க இருந்து தான் எல்லாமே தலைகீழா மாறுது. அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணி 30 செகண்ட்ல வெறும் 625 ஃபீட் உயரம் மட்டும் தான் போயிருக்குது. அதாவது 190 மீட்டர் உயரத்துக்கு தான் அந்த ஃப்ளைட்டே போயிருக்கு. ஆனா யூசுவலா நார்மலான ஒரு டேக் ஆஃப்ல இந்த மாடல் ஃப்ளைட் இவ்வளவு ஹைட் கம்மியா இருக்காதுன்னு சொல்றாங்க. சோ அந்த ஃப்ளைட் இன்னும் வேகமா மேல போயிருந்திருக்கணும். ஆனா அங்க போகல. ஃப்ளைட் வேகமா கீழே வர ஆரம்பிச்சிருக்குது. உடனே பைலட் மேடே கால் இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல எமர்ஜென்சிக்குமே அலர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த விதமான கம்யூனிகேஷனுமே இல்ல.
சிக்னல் லாஸ்ட் ஆயிருச்சு. சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்க்கும்போதுமே அந்த ஃப்ளைட் மேலே ஏற முடியாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி இருந்திருக்குது. ஃப்ளைட்டோட முன்பகுதி மேலே இருக்கு, ஆனால் லேண்டிங் கியர்ஸ் இன்னுமே வெளியே தான் இருந்திருக்கு. அதோட ரெக்கையுமே ஒரு மாதிரி சாக் ஆகி வளைஞ்சு போய் தான் இருந்திருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு பைலட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 30 செகண்ட்ல அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போன உடனேயே ஃப்ளைட் அங்க இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியால ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் மேல விழுந்து நொறுங்குது. அந்த ஃப்ளைட்ல 1,25,000 லிட்டர் ஃபியூல் இருந்திருக்கு. அது ஃப்ளைட் கிராஷ் ஆன உடனேயே ஒரு ஃபயர் பால் மாதிரி வெடிச்சிருக்குது. அதனால அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய இடம் கொலாப்ஸ் ஆயிருந்திருக்கு. சுத்தி இருக்கிற பில்டிங்ஸுமே நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஃப்ளைட் கிராஷ் ஆன உடனே பயங்கர சத்தமா வெடிச்சு செதறி இருந்திருக்குது. அங்க டார்க்கான ஸ்மோக் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஆனா இதுல அதிர்ஷ்டவசமா சீட் நம்பர் 11A இருந்த விஸ்வாஸ் குமார்ங்கிறவர் மட்டும் இதுல அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிருக்காரு. ஃப்ளைட் கீழே போய் அந்த பில்டிங்ல விழுந்ததுமே அந்த இம்பாக்ட்ல இவர் இருந்த சைடுல ஒரு டோர் ஓபன் ஆயிருந்திருக்கு. உடனே அங்க பக்கத்துல இடம் இருந்ததுல இவர் ஜம்ப் பண்ணி குதிச்சு தப்பிச்சிருக்காரு. ஆனா ஃப்ளைட் அந்த சவுத்துல போய் மோதினப்போ அவருக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து அந்த ஃபயர் எல்லாம் வந்ததுனால அவர் வரிசையில இருந்த யாருமே உயிர் பிழைக்கல, இவர் ஒருத்தரை தவிர. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, டேக் ஆஃப் பண்ணி ஒரு 30 செகண்ட்லயே ஒரு லவுடா ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. திடீர்னு பார்த்தா ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. நான் எந்திரிச்சு பார்க்குறப்போ என்னை சுற்றி ஒரே பாடிஸாக தான் இருந்ததுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கான்சியஸாகவே தான் இருந்தார். அவரே எழுந்து நடந்து போகிற அளவுக்குலாம் தான் இருந்தார். இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒருத்தரை தவிர அந்த ஃப்ளைட்டில் இருந்த மிச்சம் 241 பேருமே இறந்துட்டாங்க. அது கூடவே அந்த பில்டிங்கில் இருந்த ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துருக்காங்க. மொத்தமாக 260 294 பேர் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் யாருக்குமே பாடிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. டிஎன்ஏ டெஸ்டிங் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த பிரதீக் ஜோஷின்றவரோட ஃபேமிலியிலுமே அவரோட ஒய்ஃபு, அவரோட 3 குழந்தைங்கன்னு எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், லண்டன்ல போய் செட்டில் ஆகலான்னு கிளம்பி போனவங்களோட வாழ்க்கை அந்த ஃப்ளைட் கிராஷ்ல மொத்தமா முடிஞ்சிருச்சு. அவங்க கடைசியா எடுத்த அவங்களோட அந்த செல்ஃபியுமே அவங்களோட டிராஜிக்கான ஒரு மெமரியா மாறி போச்சு. இப்போ நெக்ஸ்ட் கிராஷ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே சிஏஎஸ்எஃப், என்டிஆர்எஃப், ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு இந்த மாதிரி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் எல்லாருமே அங்கே வந்து ரெஸ்கியூ ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தீயை அணைக்கிறது, ஃப்ளைட்டோட உடஞ்ச பாகத்தை கிளியர் பண்ணுறது, அந்த பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷனாக தான் இருந்திருக்கு. இந்த கிராஷ் நடந்த உடனேயுமே அகமதாபாத் ஏர்போர்ட்டை உடனே க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் லிமிட்டடான ஆப்ரேஷனை மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் அந்த ஃப்ளைட்டோட எல்லா டேட்டாவுமே ரெக்கார்ட் ஆகும். அது எப்போ டேக் ஆஃப் ஆச்சு, எப்போ எவ்வளோ ஸ்பீடில் இருந்ததுன்னு எல்லா டேட்டாவுமே ரெக்கார்ட் ஆகும். அந்த பாக்ஸையும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு அந்த பைலட் என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்கன்னு அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற அந்த பாக்ஸையும் வந்து அந்த கிராஷ் ஆன சைட்லேருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாக் பாக்ஸை இந்தியாவில் இருக்கிற ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, அப்புறம் போயிங், அதுக்கப்புறமா யூஎஸ்ல இருக்கிற நேஷனல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டு, அதுக்கப்புறமா ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்ற இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பிளாக் பாக்ஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனி டாடா குரூப் வந்துட்டு அந்த கிராஷ்ல இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் தலா 1 கோடி ரூபாய் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் காயப்பட்டவங்களுக்கு அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுமே நாங்களே கவர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடிஞ்சு போன அந்த ஹாஸ்பிட்டலையுமே நாங்களே கட்டித்தரணும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஷ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அந்த 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த இன்ஜினில் ஏதாவது பேர்டு வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் டெல்லியில இருந்து வந்தப்போ ஒரு பேசஞ்சர் எடுத்த வீடியோல எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுதான் இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பெரிய ஃபோக்கஸா மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயில் ஆனது இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டரா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இந்த கிராஷ் தான் உலகம் முழுக்க ஒரு பெரிய ஷாக் வேவையே கிரியேட் பண்ணிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போயிங் 787 ட்ரீம்லைனர்ங்கிற இந்த மாடல் ஃப்ளைட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. 2011ல இருந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லையா. ஸோ ஏர் இந்தியாவோட சேஃப்டி ரெக்கார்ட்ஸ் மேல தான் இப்போ பல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த கிராஷை பார்க்கும்போது யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. விஸ்வாஸ் குமார் ரமேஷ் மாதிரி என்னதான் மிராக்கலா ஒருத்தர் உயிர் பழிச்சிருந்தாலுமே மிச்சம் இருக்கிற 241 பேர் இறந்து போனது இதுல ஒரு பெரிய சோகமா தாங்க இருக்கு. அதுல இந்த பிரதீக் ஜோஷின்றவரோட ஃபேமிலி, அவரோட 3 குழந்தைங்க, அவங்களோட 6 வருஷ கனவு, அவங்களோட புது வாழ்க்கை எல்லாமே 30 செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடிஞ்சு அந்த பிளாக் பாக்ஸோட ரிசல்ட் வந்தாதான் இந்த ஃப்ளைட் ஏன் கிராஸ் ஆச்சு, எப்படி கிராஸ் ஆச்சுன்றதுக்கான ரீசனே நமக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட் நமக்கு ஒரே ஒரு பாடத்தை தாங்க கொடுக்குது. லைஃப்ல எப்பவுமே சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு வீடியோல இருந்து உங்களை மீட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.